வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா 25 கேஜ் பிரியாணி ப்ரிப்ரேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பிரியாணியில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு அதை வந்து சிக்கன்லாம் போட்டு வதக்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரிசியை வந்து வெடிக்கிறாங்க. நம்ம வந்து வந்த ஸ்டேஜ் வந்து அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்தோம். இன்னியோட ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 25 கேஜ் பிரியாணியோட இந்த மாதிரி தான் ரைஸை தனியாக வெடித்து வச்சு இதுதான் தம் பிரியாணின்னுவாங்க. ரைஸை தனியாக வெடித்து அதை வந்து சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது. இன்றைக்கோட கிலோ ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 25 கேஜ் பிரியாணி. அதோட ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது எப்படி செய்வாங்கன்னா வந்து தனியாக வந்து வெங்காயம், தக்காளி, கறி எல்லாம் வதக்கி அது உப்பு காரம்லாம் பார்த்ததுக்கப்புறம் அரிசியை வந்து அரை வேக்காட்டில் வந்து வெந்ததுக்கப்புறம் எடுத்து உள்ளே போட்டு அதை வந்து தம்பு கட்டுவாங்க. எது மேலேனா இது வந்து ஃபுல்லாக வந்து கலரி சமம் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி சமம் பண்ணதுக்கப்புறம் அது மேலே தம்மை வந்து போட்டு வந்து தம் கட்டுவாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பிரியாணி ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். இந்த பிரியாணியை பற்றி சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ரிவ்யூ கொடுக்குறேன். சுரேஷ் ப்ளாக்ஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. டிசி ஈவெண்ட்ஸ் தமிழனி கேட்ரிங் என்னோடய பிஸ்னஸ். டிசி ஈவெண்ட் தமிழனி கேட்ரிங் என்னோடய பிஸ்னஸ். நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து ஆர்டர் கொடுங்க. இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு சூப்பர் பிரியாணி, நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு குவாலிட்டியான பிரியாணி கொடுக்க முடியும். சுரேஷ் ப்ளாகாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.